உள்ளது. நன்றியோடு ஆமென் ஆண்டவரே. ஆமென். நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. சுகம் தந்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை. ஆமென். அவருக்கு பயந்தவர்கள் துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கை பக்தனாம் தாவீதின் தேவநாமத்தில். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கை பக்தனாம் தாவீதின் தேவநாமத்தில். சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. நன்றியோடு நன்றியோடு ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. தெய்வ கிருபை என்றும் உள்ளது. அவரை தேடுகிறவர்களே என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரினிலவரின் பாதையின் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரினிலவரின் பாதையின் ஒளியாய். என்னை நடத்தினாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினாரே அவர் நல்லவர் அவர் கிருபை. என்னை நடத்தினாரே அவர் நல்லவர் அவர் கிருபை. பாதுகாத்தாரே glory to God அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினாரே அவர் நல்லவர் அவர் கிருபை. வெள்ளம் போல நிந்தையும் அவமானங்களும் வந்தபோது திட நம்பிக்கையும் தைரியத்தையும் தந்தார். வெள்ளம் போல் ஆவியை அழித்து வெள்ளம் போல் மேற்கொள்ளவன் ஆவியை அழித்து திட நம்பிக்கை தைரியம் தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்னை தாங்குகிறது. போலி ஆமென். அவர் கிருபை என்னை தாங்குகிறது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். பரிசுத்தர் ஆண்டவர் வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ளவன் வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே. வெள்ளம் போல் மேற்கொள்ளவன் வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை
கிருபை என்றும் உள்ளது. தெய்வ கிருபை என்னோடு, தேவ கிருபை என்னோடு உள்ளது. ஆமென், ஆமென். நன்றி ஆண்டவர். glory, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனிதனை பற்றி ஆண்டவர் சாட்சி சொல்லுவார். பைபிளில் வாசிக்கிறோம், பூமியில் இருக்கிற எல்லா மனிதரை பற்றியும் அவருடைய புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க சொல்லுங்க. ஆமே. இந்த சின்னஞ்சிறியருடைய தூதர்கள் பரமபிதாவின் முகத்தை தரிசிக்கிறார்களேன்னு வசனம் சொல்லுது. இந்த சின்னஞ்சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதிருங்கள், இவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் முகத்தை தரிசிக்கிறார்கள். சொல்லுங்க ஆமென். புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்லுகிறார், மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் நியாய தீர்ப்பில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இதை இயேசு சொன்னார். மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஜீவ புஸ்தகம் என்னும் ஒரு வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது வெளிப்படுத்தின விசேஷத்தில். மரித்தோர் அதில் எழுதப்பட்டிருந்தபடியே நியாய தீர்ப்படைந்தார்கள். யோவான் கண்டு எழுதுகிறார். யோவான் கண்டு எழுதுகிறான். நீ எழுதுன்னு சொல்றார். நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் எழுது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். ஜீவ புஸ்தகம் என்னும் ஒரு வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. சொல்லுங்க ஆமே. பைபிளில் வாசிக்கிறோம், ஞாபக குறிப்பு புஸ்தகம்னு ஒன்று வைத்திருக்கிறார். நம்ம ஓட்டத்தை முடித்து அங்கே போகும்போது நமக்கு தெரியும், இந்த பூமியில் நம்ம ஓட்டத்தை முடிச்சிரும்போது அவருடைய கிரியைகள் அங்கே போகும் என்பது சத்தியமான வார்த்தை. அவருடைய கிரியைகள் அவர்களோடு கூட போகும். மனுஷன் அந்த பூமியில் இருக்கும்போது அவனை அதை நினைத்து பயந்தோடு வாழ்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். சொல்லுங்க ஆமென். பணம் இருக்குது, பலன் இருக்குது, இதை மூடி மறைச்சா அப்படி போய் இப்படி வந்துடுவான், இப்படி போய் அப்படி வந்துடுவான், ஒன்றுத்துக்கும் ஆகாது. அது பாஸ்டரோ விசுவாசியோ மூப்பரோ ஒரு குப்பையும் ஆகாது. கர்த்தருடைய வார்த்தை தான் தராசு. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை அறியேன் சொல்கிறாங்க. நான் உங்களுடைய நாமத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லலையா? உங்களுடைய நாமத்தில் அற்புதங்களை செய்யலையா? உங்கள் நாமத்தில் நாங்கள் அடையாளங்களை செய்யலையா? சாசுகளை துரத்தலையா? இயேசு ஒரு வார்த்தையில் சொல்லுகிறார், நான் உங்களை அறியேன். சொல்லுங்காமே. அக்கிரம செய்கைக்காரர்களேன்னு சொல்கிறார். என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை அறியேன். அறியேன்னா தெரியாதுன்னு அர்த்தம். தெரியாது. அக்கிரம செய்கை செய்தவர்களை என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை எனக்கு தெரியாது. சொல்லுங்காமே. சொல்கிறார், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிடுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஒரு நாள் அது நடக்க தான் போகுது. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிடுகிறவன் அதில் பிரவேசிக்க மாட்டான். என்னுடைய பிதாவுடைய சித்தத்தின்படி செய்யாதவர்கள் அங்கே பிரவேசிக்க மாட்டார். என் பிதாவுடைய சித்தத்தின்படி செய்யாதவர்கள் அந்த கர்த்தருடைய மகிமையின் ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள். சொல்லுங்க ஆமென். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, எல்லா மனுஷனுடைய கிரியைகளும் எழுதப்படும், வார்த்தைகளும் எழுதப்படும், மனுஷனுடைய நினைவுகள் பதியப்படுகிறது. நான் ஒரு நாள் ஆச்சரியமாக நினச்சேன், உலகத்தில் எத்தனை கோடி பேர் செல்ஃபோன் வச்சுருக்கிறான். ஒவ்வொருத்தரும் 256 GB. நான் முதல்ல ஃபோன் வாங்கும்போது அது பெரிய ஆச்சரியம். கல் மாதிரி இருக்கும் ஒரு ஃபோனா. அவசரத்தில் அடித்தோம்னா அடுத்த ஆள் செத்து போயிடுவான். கருப்பாக இருக்கும், கல் மாதிரி, கண்ணங்கரையர்னு நோக்கியா. அதை வேணும்னா டயல் பண்ணணும், ரீடெயிலாம் ஆகாது. 12 MB தான் அதனுடைய மெமரி பவர். 12 MB அப்படின்னா 3 பாட்டை பதிஞ்சுக்கலாம். 12 MB. நான் கூட நினச்சேன், இந்த மக்களுக்கெல்லாம் எப்படி இந்த MB கணக்கு GB கணக்கெலாம் தெரிய போகுது. இவங்க இந்த செல்ஃபோன்லாம் விடுறாங்களே, படிக்காத ஆளுக்கெல்லாம் GB, இந்த MB இதெல்லாம் இதுகளுக்கு எப்படி தெரியும்? இதை இப்படி விடுறாங்களே, என்னத்துக்கு ஆக போகுதுன்னு. ஆனால் தெரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு கொத்தனார், படிப்பறியாத கொத்தனார் கூட அந்த GB ரேமெல்லாம் கேட்குறாரு. எந்த ரேம்? 8 GB இருக்கா? 12? அதெல்லாம் போயிடுச்சு. 12 GB ரேம் இருக்கா? சுத்த படிக்காத மெக்காட்டிசித்தாலாம் வந்து ரேம் கேட்குது. இப்போ அதுக்கு தெரிஞ்சு வச்சு பாருங்க. தெரிய வேண்டியது தெரிஞ்சிடும். எப்படியும் தெரிய வேண்டியது படிக்கலாம் தெரிஞ்சிருது. ரேம் எத்தனை? 12 ரேம் இருக்கா? அப்புறம் GB இப்போ 256 GB போய் இப்போ 556 வந்துருச்சாடா? இவங்களுக்கு தான் தெரியும். 1 TB வந்துருச்சு. செல்லுலையா? 1 TBனா 1000 போயிடுச்சு. நான் சொல்கிறேன் வெறும் 12 MB. அந்த கல் சில அப்போல்லாம் போஸ்டர் பார்த்தோன்னா ஒரு வேட்டியை ஒரு கையில் தூக்கி பிடிச்சிட்டு எம்எல்ஏ இப்படி ஒரு கையில் இந்த கருப்பு ஃபோனை பிடிச்சிக்கிட்டு இருந்தார். அப்படி தான் போஸ்டர் அடிச்சிருக்கோம். ஒரு கையில் வேட்டி, இன்னொரு கையில் கருப்பு செல்லு. ஏன்னா அவர் செல்லு வச்சிருக்காராம். ஏன்னா எல்லார் கையிலும் செல்லு இல்லை. அப்போ ட்ரிங்கு ஃபோன் தான் இருந்துச்சு. ட்ரின்னு சுற்றும் போது அவர் வச்சிருந்தது சூப்பர் ஸ்டார் மாதிரி அப்படி கருப்பு ஃபோன் வச்சுக்கிட்டு. நான் நினச்சா சிரிப்பு வரும். நம்ம சர்ச்சில் போட்டிருந்தோம் பாருங்கள், செல்ஃபோன் பயன்படுத்தாதேன்னு. அதுக்கு போட்டு ஒரு கம்பி மாதிரி நீட்டி வச்சிருப்பேன். அப்போ அதான் இருந்துச்சு. ஆளுகள்லாம் தான் செல்ஃபோன் வச்சுருக்கிறது வெளியே தெரியணும்னு நினைக்கும். பையில் வச்சுக்கிறோம், வெளியே காட்டும், சத்தம் வர்றதை கேட்கணும்னு நினைக்கும். அடிக்கடி ஃபோன் வந்து தூக்கிட்டு ஓடும். நம்ம ஒரு முக்கியமான ஆளுன்னு காட்டுறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் எழுதி போட்டோம், செல்ஃபோனை சபைக்குள்ளே அணைச்சி வை, செல் மணியோசை ஜெபத்தில் மன வேதனை அப்படின்னு எல்லா இடத்துலையும் எழுதி போட்டு வச்சுருந்தேன். கம்பி மாதிரி ஒன்று நீட்டி வச்சுருப்போம். அது நினச்சி பார்த்தாலும் ஆச்சரியமாக இருக்குது. அப்புறம் சின்னமாக ஒரு வெள்ளை பேனாசானிக்னு ஒரு சின்ன ஃபோன். அது கலராக லைட் அடிக்கும். கலராக லைட் அடிக்கும். என்னத்தை சொல்கிறது சொல்லுங்காமே. நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, மனுஷன் இப்போ வச்சுருக்கிற செல்ஃபோனில் எவ்வளவு சேமித்து வைக்குது பாருங்கள். 256 GBன்னா
இந்த மாதிரி பைபிளில் ஒரு 20 பைபிள் வச்சுக்கலாம், இங்கிலீஷ் பைபிளில் ஒரு 10 பைபிள் வச்சுக்கலாம், வேறு க்ரீக்கு எபிரேயம் அதில் ஒரு 10 பைபிள் வச்சுக்கலாம். ஒரு செல்ஃபோனில் டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கலாம், ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஒரு 256 ஜிபின்னு சொல்கிறோம். அதில் எவ்வளவு ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் சொல்லுங்கள் ஆமே. எவ்வளவு சேமித்து வைக்கிறோம். இதை பூரா லண்டனில் சேமித்து வைக்கிறான். கடலுக்கு அடியில் கொண்டு போகிற கேபிள் ஆப்டிக், அந்த கேபிள் மூலமாக ஒவ்வொருத்தனும் சேமித்து வச்சுக்கிட்டு இருக்கிறான், பத்திரப்படுத்துகிறான். சூடாயிராமல் இருக்கிறதுக்கு இப்போ சமுத்திரத்துக்குள்ளே என்னமோ கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கான். சூடாக எல்லா தகவல்களையும் சேமித்து வைக்கிறான். அவனு எதுக்கோ தெரியல. சொல்லுங்க ஆமேன். ஆண்டோடைய பிள்ளைகள் சொல்கிறேன், நீங்கள் நெட்டில் போடுறது இந்த இது பார்க்குறது அழிக்கிறது எல்லாம் ஒன்றுமே அழியாது. நேற்று ஒரு பொருள் வாங்குறதுக்காக தெரிஞ்சுக்கிறா சொல்ல, ஆன்லைனில் ஒரு பொருள் வாங்குறதுக்காக வேறு ஒரு ஆப், இந்த மாதிரி மைக்கு அது சம்மந்தப்பட்ட பொருள் வாங்குறதுக்காக போனேன். அவன் ஒன்றுமே கேட்கல, உங்கள் நம்பரை மட்டும் போடுங்க. நான் நம்பரை போட்டேன். நம்பரை போட்டோன்னா கடன்னு என் அட்ரஸ் வருது, எல்லாமே வருது. கேட்குறேன், இது உங்கள்கிட்ட தானே நான் கன்ஃபார்ம் பண்ணுங்கிறேன். நான் அடிக்கவே இல்லை என் அட்ரஸை. என் அட்ரஸ் அடிக்கலை, இமெயில் அடிக்கலை, எதையுமே அடிக்கலை. ஃபோன் நம்பரை போட்டேன். நெட்டில் இருக்கிற தகவல் படி இதுதான் உங்கள் அட்ரஸா அப்படின்னு 3 அட்ரஸ் காட்டுறேன். ரெவரண்ட் சேவியர்னு வரிசையாக ஒரு 4-5 வருது. எது உங்கள்கிட்ட டச் மட்டும் பண்ணுங்க. அப்போ தான் நினச்சேன், நம்ம ஒன்றுமே சொல்லலையே இவங்கிட்ட, அட்ரஸே சொல்லலையே, அட்ரஸ் சொல்லலை, இமெயில் சொல்லி எதுவுமே சொல்லலை. இவங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா அவனுக்கு அதுதான் வேலை. சொல்லுங்க ஆமேன். அவ்வளவே பதிஞ்சு ரெடியாக இருக்கிற ஆளை பிடிக்க. அந்திகிறிஸ்துக்கு ஆளை கொண்டே கையில் கொடுக்கணும்ல. அந்திகிறிஸ்து கையில் எல்லாரையும் பிடிச்சி கொடுக்கணுமா இல்லையா? சொல்லுகிறதுக்கு ஒரு காரணம். சொல்லுங்க ஆமேன். மனுஷனே எல்லாத்தையும் பதிஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அவ்வளவு ஞாபக சக்தி, அவ்வளவு படங்கள் பேச்சுக்கள் எல்லாம் பதிஞ்சு ஸ்டோர் ஆகிட்டே இருக்க, அழிக்க முடியல. அப்பொழுதுதான் நான் நினைவு கூர்ந்தேன் தேவனிடத்தில். சொல்லுங்க ஆமேன். தேவன் எல்லாவற்றையும் பதிகிறார்னா மனுஷனுக்கு நம்ப முடியல. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, அவயவங்கள் உருவேற்படும் நாள் முதற்கொண்டு அவருடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க ஆமேன். ஆஸ்பத்திரியில் நம்ம பிறந்த சர்டிஃபிகேட் தான் வச்சுருப்பாங்க. தாய் தகப்பன் யார், அட்ரஸ்ஸு, பிறந்த தேதி, இன்னாருக்கு பிறந்தான்னு அதான் வச்சுருப்பான். கர்த்தருடைய வேத வாக்கியம் சொல்கிறது, என் அவயவங்கள் உருவேற்படும் நாட்கள் முதற்கொண்டு உங்களுடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. சொல்லுங்க ஆமேன். அதனால தான் இந்த அவயவங்களில் பாவம் செய்யாதுன்னு சொல்கிறார். கர்த்தர் கொடுத்த அந்த அவயவத்தை பாவத்துக்கு அழிக்காத. இது கணக்கு ஒப்புவிக்கணும். நியாய தீர்ப்பு நாளில் உன் சரீர அவயவத்துக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். இது தேவனால பெற்ற சரீரம்னு வசனம் சொல்லு. தேவனால பெற்ற சரீரம். உன் இஷ்டத்துக்கு அதை நீ பயன்படுத்த முடியாது. எனக்கு பிடிச்சிருக்கு போக முடியாது. என் கண்ணை எனக்கு இதை பிடிச்சிருக்கு இதை பார்க்க முடியாது. உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினாலும் அதை பிடுங்கி எரிந்து போடு. சொல்லுங்க ஆமேன். 2 கடை கண் உடையவனாய் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். சொல்லுங்க ஆமேன். எனக்கு 2 கண்ணு இருக்கு, என் இஷ்டத்துக்கு பார்ப்பேன் சொல்ல முடியாது. பாவி எப்படி சொல்லலாம்? நாம் கவனிக்க வேண்டிய காரியம் எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் அவருடைய புஸ்தகத்தில் அவயவங்களை குறித்து வச்சிருக்கிறாராம். சொல்லுங்க ஆமேன். அவயவங்கள் உருவேற்படும் நாள் முதற்கொண்டு உங்களுடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. சங்கீதத்தில் வாசிக்கிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. கர்ப்பவதியின் வயிற்றில் குழந்தைக்கு எலும்பு உருவாகும் விதம் உனக்கு தெரியுமான்னு கேட்கிறார். யாருக்குமே தெரியாது. கர்ப்பவதியுடைய வயிற்றில் பிள்ளைக்கு எலும்பு உருவாகுது, அது உனக்கு தெரியுமோ? சொல்லுங்க ஆமேன். தெரியாது. தாயின் வயிற்றுக்குள்ள குழந்தைக்கு எலும்பு எப்படி உருவாகும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஒரு குறிப்பு, நிறைய குறிப்பு அல்ல, எல்லா மனுஷனை பற்றியும் சொல்லுங்க ஆமேன் தேவன் ஆராய்ந்தறிகிறார். அவருடைய புஸ்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு. ஒரே ஒரு வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்ப்போம். ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. மரித்தோர் தங்கள் கிரியைகளின்படி அவைகளில் எழுதப்பட்டவைகளின்படி நியாய தீர்ப்படைந்தார்கள். வாசிங்க, சீக்கிரமா வாசிக்கணும். மரித்தோராகிய சிறியோரையும் 21:20-12 பைபிளை திருப்புங்க. பைபிள் கொண்டு வந்து திருப்புங்க. வாசிங்க 20:12. இப்போ வாசிங்க. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். நல்லா கவனிக்கலாமே. இது உயிரோடு இருக்கிறவளை பற்றி சொல்லல, மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும். அப்ப மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். ஒருத்தனை விடப்படுவதில்லை. பாதாளம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்படைத்ததுன்னா வாங்கினதை திருப்பி கொடுக்கிறது. சொல்லுங்க ஆமேன். சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்படைத்தது. சமுத்திரத்தில் செத்து போனவே இல்லை. நீங்கள் நிறைய பேர் மனுஷன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான், கரைச்சிட்டோம்னா ஒன்றுத்துக்கு ஆகாது. அப்படி என்ன செய்யணும்? எரிச்சு கொண்டே கரைச்சிடணும் பாஸ்டர், எரிச்சிடணும். அப்படி இல்லை. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்படைத்தது. சொல்லுங்க ஆமேன். இந்த பூமியில பிறந்த ஆதாமுக்கு பிறகும் சரி, பிறந்த எல்லா மனுஷனையும் அப்படியே ஒப்படைக்கும். ஏன்னா மனுஷனுடைய ஆத்மாவை அழிக்கிறதுக்கு யாரும் இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், சரீரத்தை கொள்ளுவர்களுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம், ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் தள்ளி அழிக்க வல்லமை உள்ளவருக்கே பயப்படுங்கள். நீங்கள் யாருக்கு பயப்படணும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சரீரத்தை மாத்திரம் கொள்றவனுக்கு பயப்பட வேண்டாம். இப்போ கூட ஆப்பிரிக்காவில எல்லாம் தீவிரவாதிகள் கிறிஸ்தவர்களை கொள்றான். இஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு. இஸ்லாமிய தீவிரவாதிகள் நைஜீரியாவில், அது மாதிரி ஈராக்கில், பாகிஸ்தானில் திடீர்னு தீவிரவாதி வருவான், கிறிஸ்தவர்களை கொண்டு குமிச்சிட்டு போவான். ஏன்னா அவங்க தேவ தூதனை கும்பிட்றாங்கன்னு அவன் நம்புறான். இஸ்லாம் பின்னாடி வந்தது, இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி 700 வருடங்களுக்கு பின்னாடி தான் வந்துச்சு இஸ்லாம். ஆனால் அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அவங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை நம்பிக்கிட்டு இறை தூதர், இயேசுநாதர் ஒரு இறை தூதர், அவரை போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க கொல்லப்படணும்
அப்படின்னு கொண்டுகிட்டு இருக்கிறான். ISIS தீவிரவாதிகள் அவன் கொன்னா தேவனுக்கு தொண்டு செய்கிறதா நம்புறான். கிறிஸ்தவர்களை கொல்றத கடவுளுக்கு தொண்டு செய்கிறதா நம்பிக்கிட்டு இருக்கிறான். சொல்லுங்க அல்லேலூயா. நடக்கிறத தான் சொல்றேன், புதுசா சொல்லலை. ஆண்டவர் அதை முன்னமே சொல்லி வைத்தார். உன் சரீரத்தை கொல்றவனுக்கு நீ பயப்பட வேண்டாம். சொல்லுங்க ஆமே. சரீரத்தை கொல்றவனுக்கு பயப்பட வேண்டாம். சரீரத்தையும் ஆத்துமாவையும் சேர்த்து நரகத்தில் தள்ளி அழிக்க வல்லமை உள்ளவருக்கே பயப்படுங்கள். நீ இன்னாருக்கு பயப்படும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு தம்முடைய சீடருக்கு சொல்லுகிறார். அப்போ வாசிக்கிறோம், மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் நான் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். எல்லாம் நிற்பார்கள், ஒருத்தன் கூட விடப்பட மாட்டான். வாசிப்போம். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். கவனிக்கிறேன். சொல்லுங்க ஆமே. எவ்வளவு முக்கியமா கரெக்டா சொல்றார். இது வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவான் பார்த்து எழுதுறான். அவருடைய கிரியைகளுக்கு தக்கதாக. இந்த பூமியில ஒவ்வொரு நாளும் நம்ம கிரியை செய்யறோம். சொல்லுங்க ஆமே. ஒவ்வொரு நாளும் வாழ்கிறோம், கிரியை செய்கிறோம். அவர்களுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவர்கள் நியாய தீர்ப்படைந்தார்கள். சில பேர் தீமை செய்வாங்க, சில பேர் அடுத்தவரை பற்றி கெடுதலாக பேசுவாங்க, அடுத்தவரை காயப்படுத்துவாங்க. சிலர் நன்மை செய்வாங்க, சிலர் ஆறுதல் சொல்லுவாங்க, சிலர் சுவிசேஷம் சொல்லுவாங்க, சிலர் பிறருக்காக ஜெபம் பண்ணுவாங்க, சிலர் தேவ மனுஷர் இரக்கம் செய்வாங்க, கர்த்தருக்கு கொடுப்பாங்க, ஒரு ஏழைக்கு கொடுப்பாங்க. சந்தோஷத்தோடு பூமியில் இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்து வைன்னு சொன்னார். ஒரு தேவ மனுஷன், ஒரு எளியவர், ஊழியர் கொடுப்பாங்க, உண்மையோடு நடப்பாங்க. வஞ்சிக்கிறவர்களும் இருப்பாங்க. எல்லாமே கிரியை தான். ஒரு மனுஷனை ஏமாத்தினா அது பொல்லாத கிரியையில் பதியப்படுது. தேவன் நிமித்தம் கர்த்தருக்கு கொடுக்குறோம், ஒரு எளியவனுக்கு கொடுக்குறோம், ஒரு இரக்கம் காட்டுகிறோம், அது தேவனுடைய நன்மையின் லிஸ்ட்டில் எழுதப்படுது. வேதம் சொல்கிறது அவருடைய கிரியைகளுக்கு தக்கதாய் புஸ்தகங்களை எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. சொல்லுங்காமே. அவருடைய புஸ்தகத்தில் அது எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. நான் அடிக்கடி தியானிக்கும் போது தான் நினைப்பேன், மனுஷன் வச்சிருக்கிற செல்ஃபோன் ஒவ்வொரு நாளும் பதிஞ்சுக்கிறேன். எவ்வளவு பதியுது ஆண்டவரே. அதை வச்சு தான் நான் அப்போ தேவனுடைய புஸ்தகத்தில் பதியுதுன்னா அது எப்படி எல்லாம் பதியுது. மனுஷன் வச்சிருக்கிறது பதியுது. ரோடு பூரா கேமரா வச்சு விட்டுருக்கேன். வீட்டை விட்டு தாண்டிட்டோம்னா நம்ம படத்தை பிடிச்சிட்டு தான் இருக்கலாம். சுந்தரம் பேக்கரி நம்மளை பிடிக்கலையா, மங்கள ஸ்டோர் நம்மளை பிடிக்கலையா, வீட்டை விட்டு கிளம்பிட்டோம்னா வரிசையாக நம்ம பிடிபட்டுட்டு தான் இருக்கிறோம். அதனால தான் போலீஸ் வந்தவொடனே சிசிடிவியை தான் பார்க்குறோம். முதல்ல இந்த ரோட்டில் யார் போனது, 6:50 யார் போனால், 7:10 யார் போனோன்னா டக்குன்னு காட்டுது கடன்னு. வீட்டை விட்டு கிளம்பிட்டோம்னா நம்ம பிடிபட்டுக்கிட்டே தான் இருக்கோம், பதியப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம். சொல்லுங்க ஆமே. தேவன் மனுஷனுடைய நினைவுகள், செயல்கள், கிரியைகள் அதை ஆண்டவர் பதிந்து கொண்டு தான் இருக்கிறார், பதியப்படுகிறது. அதை யோவான் எழுதுகிறான். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை, அவருக்கு மறைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. யோவான் கண்டு எழுதும்போது அவருடைய புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். சொல்லுங்காமே. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனை நம்ம ஏமாத்திருப்போமானால், ஒரு துரோகம் செய்திருப்போமானால், ஒரு பாவம் செய்திருப்போமானால், பிறருடைய வஞ்சித்து எடுத்திருப்போமானால், இந்த பொல்லாத கிரியைகளுக்கு அங்கே என்ன இருக்குது? அவைகள் எழுதப்படுகிறது என்பது சத்தியத்திலும் சத்தியம், கர்த்தருடைய வார்த்தை. அதை ஆண்டவர் சொல்கிறார், இதை நீ எழுதி வை, சபைக்கு எழுதி வை, சபைக்கு எழுதி வை. அப்போ தேவனுக்கென்று சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்கிறவர்கள் மகிமை அடைகிறார்கள். சொல்லுங்க அல்லேலூயா. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்கிறவர்கள் மகிமை அடைகிறார்கள். தேவனுடைய பிரசன்னத்தில் சந்தோஷத்துக்கு அவர்கள் தெரிந்தெடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். சரி, வாசித்து முடிப்போம். அந்த யோபுடைய புத்தகத்துக்கு திரும்புங்க. கர்த்தர் யோபுவை பற்றி சாட்சி சொல்லுகிறார். ஆண்டவர் யோபுவை பற்றி சாட்சி சொல்லுகிறார். 1:1 அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமா இருந்தான். சொல்லுங்க அல்லேலூயா. இது கர்த்தர் யோபுவை குறித்து சொல்லுகிற சாட்சி. ரட்சிக்கப்பட்ட பின்பு, கர்த்தருக்குள்ள வந்த பின்பு இந்த வார்த்தை நமக்கு நிறைவேறினா பாக்கியவான்கள். சொல்லுகிறார், அந்த மனுஷன் உத்தமனும். சொல்லுங்க ஆமேன். உத்தமன். இந்த வார்த்தை எவ்வளோ பெரிய வார்த்தை. உத்தமன். வார்த்தையில் அவன் நம்பிக்கைக்குரியவனாக இருக்கிறான். நம்பிக்கைக்குரிய மனுஷன், பரிசுத்தவான். அவனை நம்பலாம். எல்லாவற்றையும் விட யோபு தன் பரிசுத்தத்தில் உறுதியாக இருந்தான். சொல்லுங்க ஆமேன். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறவனா இருந்தான். சொல்கிறான், அந்த பிள்ளைகளாம் என் பந்தியில் சாப்பிடலையா அவன் கேட்குறான். இந்த பிள்ளைகளாம் என் பந்தியில் சாப்பிடலையா? சொல்லுங்க ஆமேன். வசனம் சொல்லுது, யோபு உத்தமனும் அடுத்து சன்மார்க்கன். என்னது சன்மார்க்கன்னா? என்னது? பிறருக்கு தீமை செய்ய மாட்டாங்க. துன்மார்க்கன்னா எல்லா பாவமும் செய்யக்கூடியவன், துணிஞ்சு எல்லாத்தையும் செய்யக்கூடியவன் துன்மார்க்கன். சன்மார்க்கன் அப்படின்னா தீமை செய்ய மாட்டாங்க, பிறருக்கு தீமை செய்ய மாட்டாங்க. சன்மார்க்கம் சன சொல்லுகிறது, அவன் உத்தமனாக இருக்கிறான், அடுத்து சன்மார்க்கனாக இருக்கிறான். 3வது சொல்றாரு, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனாக இருந்தான். சொல்லுங்க ஆமேன். யாருக்கு பயந்து? தேவனுக்கு பயந்து. அந்த வார்த்தை மகிமையுள்ள வார்த்தை. அதுதான் ஸ்கேல், அதுதான் அஸ்திபாரம். யோசேப்பு சொல்றான் போத்திபாருடைய வீட்டில், நான் தேவனுக்கு இவ்வளவு பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? போத்திபாருடைய மனைவி அவனை போட்டு பாடாப்படுத்துறா டெய்லி. அவன் இளைஞன், அழகிய ரூபமுள்ளவனாக இருந்தான். அந்த போத்திபார் வீடு முழுவதும் அவன் கையில் இருக்குது, கண்ட்ரோலில் இருக்குது. போத்திபாருடைய மனைவி மட்டும்தான் தள்ளப்பட்டு வைத்திருக்கிறான். போத்திபார் முழுசாக கொடுத்துட்டா, இருந்தால் வச்சுக்க, உன் கண்ட்ரோல் தான் ஃபுல்லாக. நீ எடுக்கிறதா, நீ கொடுக்குறதா, நீ எடுக்கிறதா முடிவு, நீ எழுதுறதா கணக்கு, நீ செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், எனக்கு தெரியுது, எல்லாம்
மனைவியை மட்டும்தான் விலக்கி வச்சிருக்கிறான். ஆனால் அந்த மனைவி தான் பேயா வேலை செய்யுது. அவனை பாவி ஆக்குறதுக்கு அனுதினமும் அவனை பாடாப்படுத்துது. ஆனால் அவன் சொல்ற வார்த்தை கடைசியாக சொல்கிறான், இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? சொல்லுங்க. அவன் என்ன, அவன் சரீரத்தில் வாழலை. சரீரத்தில் உள்ள மகிழ்ச்சி எனக்கு கிடையாது. ஆத்ம சந்தோஷம் போச்சுன்னா என்ன சரீரத்தில்? இவ்வளோ பெரிய பொல்லாங்குக்கு நான் அவனோட ஒத்து போய் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? சொல்லுங்க. அல்லேலூயா. இதே வார்த்தையை தான் யோபு சொல்கிறான். என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாக இருப்பது எப்படி? இதே வார்த்தை அப்படி வருது. சொல்லுங்க. என் கண்களோட ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டேன், என் மனைவியை மட்டும்தான் நான் பார்ப்பேன் என்று சொல்லி. யோபுடைய புத்தகம் எவ்வளோ ஆழமாய் சொல்லி, எத்தனை 1000 வருஷங்களுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டில் பல திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆபிரகாம் பண்ணியிருக்கிறான், ஆகார, சாராள், மரித்த பின்பு கேத்தூரால. ஈசாக்கு மட்டும்தான் ஒரு மனைவி, யாக்கோபுங்கிட்ட 4, தாவீது பார்க்கிறோம், சாலமோனை பார்க்கிறோம், ஆனால் பல மனைவிகள் பழைய ஏற்பாட்டு காலத்தில். ஆனால் யோபு பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான் தான். சொல்லுங்க. ஆனால் ஒரே மனைவி உள்ள மனுஷனாக இருந்தான். அவன் சொல்கிற காரணம் அது மகிமையான காரணம். சர்வ வல்லவர்கிட்ட பங்கு கிடைக்குமோ எனக்கு? சொல்லுங்க. சர்வ வல்லவரிடத்திலிருந்து எனக்கு ஏதாச்சும் கிடைக்குமா? என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான். சொல்கிறேன், ஆச்சரியமான வார்த்தை. என் கண்களோடு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டேன். அந்த அதிகாரம், அந்த வசனத்தை சொல்லுங்க. 31:1 அது குறித்து வைங்க வாலிபர்கள் சரி எல்லாரும். 31:1 இப்போ வாசிப்போம். என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பா இருப்பது எப்படி? எப்படி சொல்றாரு பாருங்க. ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பே எனக்கு வராதுங்கிற. என் கண்ணோட ஒப்பந்தம் பண்ணிட்டேன். கண்ணோட ஒப்பந்தம் அப்படின்னா இதைத்தான் பார்ப்பேன், இதை பார்க்க மாட்டேன், நான் உடன்படிக்கை பண்ணிட்டேன். யோபு சொல்கிறான். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன். விரும்பினா அழகான பெண்கள் எல்லாம் கட்டலாம். கோடீஸ்வரன், சாப்பாடு போட வழி இல்லாதவன் கிடையாது. கோடீஸ்வரன், கிழக்கத்தி புத்திரர்லே அவன் கோடீஸ்வரன். கீழ்த்திசை நாட்டில் கிழக்கத்தி புத்திரர்லே அவன் பெரியவன். திரளான வேலைக்காரர், திரளான பணிவிடைக்காரர் வீட்டில் இருந்தாங்க. அவன் விரும்புகிற பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த யோபுடைய அந்த உத்தமத்தை கவனிக்கிறோம். யோபு சொல்கிறான், என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான். சொல்லுங்க. இது மனைவி, இது எனக்கு போதும், இதுதான் எனக்கு மனைவி, இது எனக்கு போதும். அதான் விஷயம். என் கண்களோட நான் ஒப்பந்தம் பண்ணிட்டேன், என் கண்ணோட உடன்படிக்கை பண்ணிட்டேன். யோபு சொல்கிறான், என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாக இருப்பது எப்படி? சொல்லுங்க. ஹவு கேன் ஐ திங்க் அ வெர்ஜின்? எப்படி நான் இன்னொரு கன்னிகை நான் நினைக்க முடியும்? அவன் தேவனை நேசிக்கிற மனச்சாட்சி உள்ளவன், தேவனுக்கு பயந்து நடக்கிற மனச்சாட்சி உள்ளவன், சரீர இச்சையின்படி போகிறவன் அல்ல. அதனால தான் சொல்ல முடியுது, என் கண்ணோட ஒப்பந்தம் பண்ணிட்டேன். சொல்லுங்க. அல்லேலூயா. நான் மறுபடியும் தியானிக்கிறது உண்டு. ஒரு பேய் ஏஜெண்டாக வாச்ச மனைவி, அதை வச்சே 10 பிள்ளையும் பெற்று அவர் அவ்வளோ பரிசுத்தமாக வாழ்ந்துருக்கிறார். பேய்க்கு ஏஜெண்டாக வேலை செய்தந்தம்மா, நீ தேவனை தூசிச்சுட்டு ஜீவனை விடுங்குது. ஆனால் யோபு சொல்கிறான், என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாயிருப்பது எப்படி? நான் எப்படி நினைக்க முடியும்? அப்படி செய்வேன் ஆனால் என்ன நடக்கும்? அதையும் சொல்றேன், வாசிங்க. அப்பொழுது உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ? உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்காது. அலைய வேண்டியதான். அதுதான் சொல்றேன், அலைஞ்சிக்கிட்டே தெரிய வேண்டியதான், ஒன்றும் கிடைக்காது. எத்தனை 1000 வருஷம் முன்னாடி சொல்கிறேன் பாருங்க. சொல்லுங்க. மீண்டுமா இந்த வசனத்தை ஒரு தடவை வாசிங்க. என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பா இருப்பது எப்படி? அப்பொழுது உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதங்களிலிருந்து தேவன் அருளும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்கும். நீங்க கவனித்து பார்த்தா சுதந்திரம்னா இதை வச்சுக்கன்னு ஆண்டவர் கொடுக்கறதா சுதந்திரம். சொல்லுங்க. ஆமென். பிதாக்கள் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை வைத்து போகிறார்கள். சுதந்திரம்னா தேவன் கொடுக்குறார், இதை வச்சுக்க, இது உன்ட்ட இருக்கட்டும், இதை நீ வச்சுக்க அப்படின்னு கொடுக்குறது சுதந்திரம், இன்ஹெரிட்டன்ஸ். அப்போ உன்னதமானவர்கிட்ட வர்ற பங்கு, இந்த சுதந்திரம் உனக்கு கிடைக்குமோ கிடைக்காது. நீதிமொழிகளை கவனித்து பாருங்க. உன்னுடைய ஆஸ்தி புறஜாதியாருடைய வீட்டிலே சேரும். சொல்லுங்க. என் மகனே உன் மனைவியை வச்சுட்டு அலையிறிய ஏன்? நீதிமொழிகள் 5 சொல்றாரு, என் மகனே உன் மனைவியை விட்டுட்டு அலையிறிய என்ன ஆகும்? உன் சொத்து புறத்தியாருடைய வீட்டிலே சேரும். சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, அலைஞ்சிக்கிட்டே தெரிவேன், ஓட்டாண்டியா தெரிஞ்சு அலைவேன். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம், தேவனுடைய வார்த்தையில வாசிக்கிறோம். ஆகவே தான் ஆண்டவருடைய வேதத்தில் வாசிக்கிறோம், தேவன் அவனுக்கு செய்த மகிமையான ஆசீர்வாதத்தை பற்றி சாத்தான் சொல்லுகிறான். நீர் அவனையும் 10ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. 9:10 அப்படியே திருப்புங்க. 9:10 பைபிள வாசிங்க. 9:10 இல்லைன்னா 8ல இருந்தே வாசிப்போம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, அதுல இருந்து வாசிங்க. கர்த்தர் பதில் சொல்றார் சாத்தானுக்கு. வாசிங்க. என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். இது தேவன் சொல்ற சாட்சி. யோபுவை பற்றி ஆண்டவரே சாட்சி சொல்றார். வாசிங்க. 9. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு
கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவனுக்கு உண்டாயிருக்கிற எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆமென். நீங்க கவனித்து பார்த்தா 3 காரியங்களை யோபுவுக்கு ஆண்டவர் செய்தார். ஒன்னு, வேலி அடைக்கிறார். சொல்லுங்க ஆமென். இது நிச்சயமாய் நடக்கிறது. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? ஃபென்ஸ் பண்றார், பாதுகாக்கிற கர்த்தர். அப்ப யோபுவையும் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி அவர் வேலி அடைக்கிறார். நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதுதான் யோபு சொல்லுகிறான், தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், என் பிள்ளைகள் என்னோடு இருந்தார்கள். தேவன் அருளிய வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போனேன். யோபு புத்தகத்தில் யோபு சொல்றான், தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. ஆனா தெரியாது கண்ணுக்கு. அதுதான் நம்மளை வேலி அடைத்து காப்பாற்றுகிற கிருபை. வேலி அடைக்கிறார். முதல்ல காப்பாற்றுகிறதற்காக வேலி அடைக்கிறார். சொல்லுங்க ஆமென். 2வது, கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர். அவன் விவசாயம் விதைச்சானா 100 மடங்கு விளையும். அவன் விதைச்சா விளையும். அவனுடைய ஆடு மாடுகள் ரெட்டை குட்டிகள் போட்டு கொட்டிக்கிட்டு இருக்கும். 2 போடும் 3 போடும். மலடு இருப்பதில்லை. உபாகமத்தில் சொல்றார், மலடு இருப்பதில்லை. ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும். சொல்லுங்க ஆமென். உபாகமத்தில் சொல்றார், 12 சொல்றாரு, 28 சொல்றார், ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும். நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார், பரிபூர்ண நன்மை கட்டளையிடுவார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். சொல்லுங்க ஆமென். கர்த்தருடைய வேத வாக்கியம் சொல்கிறது, அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அவன் என்ன செய்யறானோ அதில் பிரியம் வச்சு அதில் ப்ராக்ரஸ் வருது, ஆசீர்வதிக்கிறது. 3வது, அவன் சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. சொல்லுங்க ஆமென். அவன் சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. தேவன் அவனை விருத்தியாக்கிக்கிட்டே இருக்கிறார். கவனித்து பாருங்களேன், திரளான பணிவிடைக்காரர், 7000 ஆடு, 3000 ஒட்டகம். நான் நினைச்சேன், இந்த 3000 ஒட்டகம் நிறுத்துறதுக்கே இடம் எவ்வளோ பெரிய இடம். 3000 ஒட்டகமா ஆண்டவரே? 7000 ஆடுகளா? 5-10 வச்சிருக்கானே என்ன பாடுபடுறான்? 7000 ஆடு. போன போக்கிலலாம் எழுதல. 3000 ஒட்டகத்தை நிறுத்துற இடம் எப்படி? அவனை எங்கே போய் மேய்ப்பேன்? நான் நினைத்து பார்த்தேன். 500 இன்னைக்கு தியானிக்கும் போது 500 ஏர் மாடு. ஒரு ஏர் மாடுன்னா 2, ஒரு ஏருக்கு 2 மாடு இருந்தால் தான் ஏர் ஊட்டலாம். சாதாரணமாக எழுதியிருக்கு, ஒரு ஏருக்கு 2 மாடு. ஒரு ஏர் பூட்டி விழுகணும்னா அப்போ எவ்வளோ பெரிய இடம் நிலம் வச்சிருப்பான். கிழக்கு திசையில் அவன் பெரிய கோடீஸ்வரன் சொல்லப்பட்டு, கீழ் திசையில் பெரிய கோடீஸ்வரன். என்ன சின்ன பிள்ளை மாதிரி இருதயம் உள்ள மனுஷனாக இருந்திருக்கிறான். சொல்லுங்க அல்லேலூயா. யோபு புத்தகம் படிங்க, ஆச்சரியமா. 500 ஏர் மாடு, திரளான பணிவிடைக்காரன் எழுதப்பட்டிருக்கு. பணிவிடைக்காரனுக்கு தொகையை எழுதலை, திரளான பணிவிடைக்காரன். ராஜாவுக்கு மேலே பெரிய ஆளாக இருந்திருக்கிறான் யோபு. கீழ்த்திசை புத்திரர்களை பெரியவனாக இருந்தான், எல்லாரிலும் பெரியவனாக இருந்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையை பற்றி அருமையாய் சொல்லப்பட்டிருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. அவன் சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. கர்த்தர் வச்சு நான் பிரியப்பட்டார் அவன் மேலே. சிலர் மேலே ஆண்டவர் இப்படி செய்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. பெருசாகலாம் இல்லை, திறமை வேணாம், உண்மை வேணும். சில பேர் நினைக்கிறேன் திறமை இருந்தால், அதெல்லாம் கிடையாது. தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவர்கள் கிருபை பெறுவார். சொல்லுங்க ஆமென். உண்மை உள்ளவர்கள், மனத்தாழ்மை உள்ளவர். ஆண்டவர் மல்லு கட்டியெல்லாம் ஆசீர்வதிக்கிறது இல்லை. நம்ம சத்தியத்தை புரிந்து கொண்டா ரொம்ப சிரமப்பட்டு கல்லில் மாங்க உரிக்கிற வேலையெல்லாம் அவருக்கு கிடையாது. போகிற போக்கில் ஆசீர்வதிச்சுட்டு போயிட்டே இருக்கார். அவருக்கு கொடுக்கறதுக்கு சிரமமே கிடையாது. சாலமோனுக்கு கொட்டு கொண்டாரு, சிரமமா இல்லை. ஆபிரகாமை ஆசீர்வதித்து கொண்டு வந்தார், சிரமம் இல்லை. ஈசாக்கு மேலே கொட்டு கொட்டினார், சிரமம் இல்லை. சொல்லுங்க ஆமென். ஆனால் அவருடைய உண்மையை அவர் சோதித்தார். உண்மையை சோதித்தார். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நீ கால் மிதிக்கிறதெல்லாம் உனக்கு தருவேன், நீ அதை கரெக்ட் பண்ணு சொல்றார். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நீ கால் மிதிக்கிற பூமியை தர்றது ஏன் மேலே? சொல்லுங்க ஆமென். எனக்கு முன்பாக நீ நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்போ ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து வருவது லேசாய் வரும். சொல்லுங்க ஆமென். ரொம்ப சிரமப்பட்டு நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு அவருக்கு கஷ்டம் கிடையாது. அந்த நேரம் வரும்போது நாம் விருத்தி அடைந்து கர்த்தர் நம்மளை கொண்டு போவார். 3 காரியங்கள் யோபுக்கு ஆண்டவர் செய்தது. அவனை வேலி அடைத்து காப்பாற்றி, வேலி அடைத்தது முதலாவது. 2வது, அவன் கையின் கிரியைகளை ஆசீர்வதித்தார். 3வது, அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிற்று. இதை செய்தவர் ஆண்டவர். ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் மாறாதவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர், தயவுள்ளவர். தம்மை தேடுகிறவர்களுக்கு, தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கு கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உண்மையோடு உத்தமத்தோடு அவரை பின்பற்றுகிறவர்கள் பாக்கியவான்கள், உத்தம இருதயத்தோடு அவரை சேவிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்பது கர்த்தருடைய வார்த்தை. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனை என்று சொல்லும்படி கொஞ்சத்தில் உண்மையோடு இருந்து உத்தமத்தோடு அவரை சேவிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய ஆசீர்வாதங்கள் அவருடைய பிள்ளைகள் மேலே வரும். ஸ்தோத்திரங்க தாவே, பரிசுத்த பிதாவே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ளவரே, உடைய பரிசுத்த வார்த்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறவரே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தருக்கு பயந்தவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. உடைய சத்தியத்தில் நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை செலுத்தி உடைய சத்தியத்தை ஆராய்ந்து உடைய சத்திய பரிசுத்த பாதையில் நடந்து போக பலன் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இடைய சபையார் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஏராளமான மக்கள் இதுபோல வியாழக்கிழமைகளில் வந்து ஜெபம் பண்ண, ஆராதனையில் பங்கு பெற கிருபை